கார்கிலின் ஆபரேஷன் விஜய் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் போர்களுக்கிடையே கால் நூற்றாண்டில் இந்தியாவின் ராணுவத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்று பார்க்கலாம். கார்கில் போர் வெற்றியின் 26 ஆண்டுகால வெற்றியை இந்தியா கொண்டாடும் அதே வேளையில் சமீபத்தில் நிகழ்ந்த ஆபரேஷன் சிந்தூருடனும் அதனை ஒப்பிட வேண்டியிருக்கிறது. இந்திய ஆயுதப்படைகளின் வீரம், துணிச்சல் மற்றும் உறுதிப்பாடும் கால் நூற்றாண்டுகளை கடந்தும் அப்படியே இருக்கின்றன. தொழில்நுட்ப அடிப்படையில் ஆபரேஷன் விஜய்க்கும் ஆபரேஷன் சிந்தூருக்கும் இடையே நீண்ட வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஆயிரத்து 1999 ஆண்டு கோடை காலத்தில் கார்கிலின் அணுக முடியாத சிகரங்களில் கூட இந்திய வீரர்கள் நின்று பாகிஸ்தானுக்கு எதிராக கடுமையாக போராடினார்கள். மே 3ஆம் தேதி முதல் ஜூலை 26ஆம் தேதி வரை போர் நடந்தது. 150 கிலோமீட்டர் தூரம் வரை கைப்பற்றியதாக இந்தியா வெற்றியை அறிவித்தது. கார்கில் போரில் 257 இந்திய வீரர்கள் வீரமரணம் எய்தினர். இது நடந்த 26 ஆண்டுகளுக்கு பிறகு பஹல்காம் படுகொலை காரணமாக ஆபரேஷன் சிந்தூரை இந்தியா முன்னெடுத்தது. கார்கில் போரும் ஆபரேஷன் சிந்தூரும் தாக்குதல் முறையில் மிகவும் வேறுபட்ட நடவடிக்கைகள்தான். கார்கிலில் ஊடுருவியவர்களை விரட்டுவதற்கான நடவடிக்கையாக ஆபரேஷன் விஜய் அமைந்தது. பஹல்காமில் சுற்றுலா பயணிகளை தாக்கியதற்கு பின்னணியில் இருந்ததாக கூறி ஆபரேஷன் சிந்தூர் மேற்கொள்ளப்பட்டது. ஆபரேஷன் விஜய் மே மாதம் தொடங்கி ஜூலை வரை நீடித்தது. ஆனால் ஆபரேஷன் சிந்தூரில் 25 நிமிடங்களிலேயே பாகிஸ்தானின் 9 நிலைகள் தகர்க்கப்பட்டன. 4ஆம் தலைமுறை போரான ஆபரேஷன் விஜயின் போது அனைத்து வகையான ஆயுதங்கள், பீரங்கிகள், படைகளும் பயன்படுத்தப்பட்டன. 4.5 என அழைக்கப்படும் ஆபரேஷன் சிந்தூரில் பெரும்பாலும் துல்லியமான ஆயுதங்களை பயன்படுத்தி பயங்கரவாதிகளின் மறைவிடங்கள் மீது இந்தியா சர்ஜிக்கல் தாக்குதல்களை நடத்தியது. பாகிஸ்தான் அனுப்பிய ட்ரோன்கள் அனைத்தும் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பால் முறியடிக்கப்பட்டன. சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்திய ஆயுதப்படை வீரர்கள் தொழில்நுட்பங்களுடன் கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தினர். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.